400 இடங்களுக்கு மேல கைப்பற்றி மத்தியில ஆட்சி அமைப்போம்னு பாஜக தொடர்ந்து சொல்லி வர நிலையில 400 தொகுதிகள் அப்படிங்கிறது சாத்தியமில்லைன்னும், அதே சமயம் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கிறதுல சந்தேகம் இல்லைன்னும் தெரிவிச்சிருக்காரு தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர். இந்தியாவின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் அதிகரிக்கலாம் அப்படின்னும் கணிச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர். அது மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணி தவறவிட்ட வாய்ப்புகளை பத்தி பேசின பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் கட்சியையும் ராகுல் காந்தியையும் கடுமையா தாக்கி பேசியிருக்காரு. மத்தியில் ஆட்சி அமைக்க போவது யார்? பாஜகவின் இலக்கான 400 தொகுதிகள் சாத்தியமா? பிரசாந்த் கிஷோர் சொல்வது என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் சமீப காலங்களாவே பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்கிறதுல சந்தேகமில்லைன்னு தொடர்ந்து சொல்லி வந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த நிலையில ஆங்கில ஊடகங்களுடன் பேசின பிரசாந்த் கிஷோர் 400 தொகுதிகளை கைப்பற்றணும் அப்படிங்கிற பாஜகவின் கனவு இந்த தேர்தலில் நிறைவேற வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதே போல பாஜக 2019 மக்களவை தேர்தலில் பெற்ற 303 தொகுதிகளையோ இல்லைன்னா அதைவிட கொஞ்சம் அதிக தொகுதிகளையோ கைப்பற்றி ஆட்சி அமைக்கும்னும் மீண்டும் பிரதமரா மோடி பதவி ஏற்பாருன்னும் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர். மேலும் 2019 தேர்தலில் இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இருக்க 303 தொகுதிகளில் பாஜக 250 தொகுதிகளை கைப்பற்றியதாகவும், அந்த 303 தொகுதிகளில் 50 தொகுதிகள் இப்போ பாஜகவுக்கு சவாலா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. மேற்கு வங்கம், ஒடிசா, அசாம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு மற்றும் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்த்து பாஜகவுக்கு 15 முதல் 20 இடங்கள் கூடுதலா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. அதே சமயம் முக்கியமான மாநிலமா பார்க்கப்படுற உத்தரப்பிரதேசத்துல பாஜக 45 இருந்து 50 தொகுதிகளை வெல்லும்னும் கணிச்சிருக்காரு. பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு சொன்ன வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அதுக்கான காரணத்தையும் பகிர்ந்திருக்காரு. பாஜக ஆட்சியின் மீது சில ஏமாற்றங்கள், அதிருப்திகள் இருந்தாலும் நாடு தழுவிய அளவில் மத்திய அரசுக்கு எதிராகவும் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்களுக்கு எதிராகவும் மக்களின் கோபத்தை பரவலா பார்க்க முடியலன்னு சொல்லியிருக்காரு பிரசாந்த் கிஷோர். அதே சமயம் ராகுல் காந்தி பிரதமரா வந்தா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான வாக்கியங்களையும் பரவலா பார்க்க முடியலன்னு சொன்ன பிரசாந்த் கிஷோர், பதவியில இருக்கிறவங்களுக்கு எதிரா பரவலான கோபமோ எதிர்ப்பு குரலோ இல்ல, அதே போல எதிர்கட்சிகளுக்கு வலுவான ஆதரவும் இங்க இல்ல, இதை கொண்டே ஆளும் கட்சி பெறும் தொகுதிகளின் எண்ணிக்கையில பெரிய மாற்றம் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு விளக்கம் அளிச்சிருக்காரு. மேலும் ராகுல் காந்தி ஆட்சிக்கு வரலாம்னு அவரோட ஆதரவாளர்கள் சொல்லி வந்தாலும் ராகுலுக்கு நாடு தழுவிய ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருக்காரு பிரசாந்த் கிஷோர். ராகுலால இந்த தேர்தலில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுக் கொடுக்க முடியலன்னா ராகுல் அரசியலை விட்டு விலகி இருக்கிறது நல்லதுன்னு பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே பேசியிருந்ததையும் கவனிக்க வேண்டியிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.